என்ன சொல்றீங்க? எங்க ராஜராஜன் ஆண்ட போது யானைகள் கட்டி போரடித்தோம், குதிரை கட்டி போரடிச்சா. கவுண்டமணி சொல்ற மாதிரி கடல்ல கப்பல் ஓடுது, உனக்கு ஓடிச்சா? என் ஊர்ல அரிசி சோறு தீபாவளிக்கு, பொங்கலுக்கு, ரம்ஜானுக்கு, கிறிஸ்துமஸ் தான் இல்ல. அரிசி சோறை எல்லோருக்கும் கொண்டு வந்து உணவை பொதுமையாக்கிய இந்த உலகத்தில் ஒரு இயக்கம் உணவுக்கான புரட்சி செய்தென்றால் அது திராவிட முன்னேற்ற கழகம் இயக்கம் தான். சொன்னால் இங்க சில குடிதேச கோமாளிலாம், நீ தமிழினா எந்த சாதிக்காரன் காதாடுதா, கண்ணாடுதா, கையாடுதா, கருப்பா இருக்கியா, சிவப்பா இருக்கியா, நீ கல்லு குடிப்பியா, பனை எருவியா, மாடு மேய்ப்பியா, ஆடு மேய்ப்பியான்னு கேட்டு தொலைவான். வேணாண்டா. அப்ப ஒரு அடையாளம் வேண்டும், ஒற்றை அடையாளம் வேண்டும். என்ன ஒற்றை அடையாளம்? அது குடிதேச கோமாளிகள் தமிழ் புலவர்கள்லாம் திட்டக்கூடாது. எனக்கு அப்படிலாம் புனிதம் இல்லை. அதில் நல்லா படிப்பே இல்லை, நல்லா மேடையில் கத்துவே இல்லை. ஏர்வாடியில் கட்ட வேண்டியதெல்லாம் பரவாயில்ல, மேடையில் மைக்கு நெட்டிடுறாங்க. இங்கே ஊடகவியாளர்கள்லாம் பரவாயில்ல கேட்குறாங்க, கத்துறையில். எங்கள் கீழடியிலும் எங்கள் கொற்கையிலும் எங்கள் ஆதிச்சநல்லூரிலும் எங்கள் விருத்தாச்சலத்திலும் எங்கள் திருவள்ளூரிலும் கிடைத்த ஓடுகளை அடுக்கி வைக்கிறேன். ஆதிமொழி தமிழ் என்று நாங்கள் தமிழர்கள் என்று நாம் பெருமைப்படுகிறோம். நம் தமிழை சிறுமைப்படுத்தி, தமிழர் வரலாற்றை சிறுமைப்படுத்தி, மொழியின் வரலாற்றை சிறுமைப்படுத்தி, நம் ஒரே வயிற்றில் பிறந்த தெலுங்கை, கன்னடத்தை, மலையாளியை, மலையாள மொழியை, துளுவை, கோண்டுவை, கோண்டுவானாவை வெளியேறுக என்று சொல்கிறவன் இந்த தமிழையை கொடுத்தவன் படித்து விட்டான் என்றால் அவன் சொல்வதை நாம் கேட்கலாம். அவனால் படிக்க முடியாது. முதல்ல அவங்க அப்பா தாத்தா அவங்க படிக்க வாய்ப்பு இருந்துச்சுன்னா அவங்க பள்ளிக்கூடமே போகல, அதனால படிக்கல. நீ பள்ளிக்கூடம் போன, கராத்தே கட்டுற, ஏதோ மான்கராத்தெல்லாம் கத்துட்டல, படிடான்னு கேட்டோம்னா படினா அவர்களால் படிக்க முடியாது. அவர் என்ன மைண்ட் செட்? அவர் கம்யூனிஸ்ட் மைண்ட் செட்டுங்க. அவர் குடிதேச கோமாளி மைண்ட் செட்டுங்க. அவர் சங்கி மைண்ட் செட்டுங்கம்பாங்க. அப்படி ஒரு தோழமையோட அவர் பெரியார் மைண்ட் செட்டுங்க. அப்படின்னா ஒரு மரியாதைக்குரிய ஆருயிர் அண்ணன் மாண்புமிகு அமைச்சர் சிவசங்கர் அவர்களுக்கும், எங்களையெல்லாம் வழிநடத்துகிற பேராசிரியர், நான் கல்லூரி படிக்கிற காலத்திலிருந்து அறிமுகம். எந்த இடத்துலையும் தங்கை சொன்னாங்க எங்களுக்காக காத்திருந்தாங்கன்னு. தங்கைக்கு என்ன சிக்கலோ அதே சிக்கல் தான். 6-5 கடிச்சிட்டாங்க. ராஜீவ் வந்தாச்சா அப்படின்னு. ஐயா கொஞ்சம் நெரிசலில் சிக்கிட்டேங்க ஐயாங்க, சரி வாங்க அப்படின்னு வாசல்லேருந்து வரவேற்கிறது. இந்த பாங்கு நான் இப்போ பார்த்ததில்லை. அவர் பொடால கைதாயிட்டு வெளியே வந்தபோது எல்லோரும் அமைதியாக போய் உட்காந்துட்டாங்க. ஆனால் ஊராக போய் அப்போதைய மாணவர்களை சந்தித்து, தந்தை பெரியார் குறித்து நாமெல்லாம் உரையாட வேண்டும், திராவிடம் எதற்கு வேண்டும் என்று எல்லா ஊர்களும் போனாங்க. அப்போ கோவை சட்டக்கல்லூரியில் மாணவராக இருந்தபோது என்னுடைய அறைக்கு என்னோடு பேசி ஒரு பெரிய நமக்கு சில புத்தி கூர்மைகளை உண்டு செய்கிற பேராசிரியர் மட்டுமல்ல, நம்முடைய எல்லா சுகதுக்கத்தில் இருக்கிற ஆரியூர் ஆசிரியர் பெரும் மரியாதைக்குரிய ஐயா வீரமணி அவர்களுக்கும், இந்த நிகழ்வில் என்னோடு கலந்திருக்கிற பிறப்புகளில் மேல் பிறப்பு கீழ்பிறப்பு என்று சொல்லும்போது, யாரடா சொன்னது மேல் பிறப்பு கீழ்பிறப்பு? எல்லோரும் உடன்பிறப்பு என்று அழைத்த கலைஞரின் உடன்பிறப்புகளை தெலுங்கை கொண்டாட வேண்டும், ஏன் மலையாளத்தை கொண்டாட வேண்டும், ஏன் கன்னடத்தை கொண்டாட வேண்டும், ஏன் ராஜ்மஹாலை கொண்டாட வேண்டும், ஏன் பராகுயை கொண்டாட வேண்டும், ஏன் தூதுவை கொண்டாட வேண்டும், ஏன் குடகுவை கொண்டாட வேண்டும், ஏன் கோண்டுவை கொண்டாட வேண்டும், ஏன் கோண்டுவானவை கொண்டாட வேண்டும்? ஏனென்றால் இந்த மொழிகள் எல்லாம் என் அன்னை தாய்க்கு, அன்னை மொழியான தாய்மொழிக்கு தாய்மை என்ற பட்டத்தை என் மொழிக்கு கொடுத்ததால் எங்கள் சகோதர மொழிகளான தெலுங்கை, மலையாளத்தை, தூதுவை, கோண்டுவை, கோண்டுவானவை, பராகுவை கொண்டாடுகிறோம். ஒருவேளை எவன் உருவாவது யாராவது ஒருத்தன் அவன் தெலுங்கன், அவன் கன்னடன், அவன் வந்தேரி என்று சொல்ல ஆரம்பித்தால் அவன் என் அன்னையுடைய தாய்மையை, என் அன்னையை கொச்சைப்படுத்துகிறான். அவன் தமிழை விற்க தயாராகிவிட்டான். ஏனென்றால் என் அன்னை மொழி மொழிகளின் தாயாக இருந்தால் அப்போதுதான் இந்த நாட்டிற்கு வியாபாரம் செய்ய வந்த பிரிட்டிஷ்காரன் தான் கட்டிய முதல் கட்டடம், பிரிட்டிஷ் அரசு கோட்டை என்று கட்டிய முதல் கோட்டை இந்த செயின்ட் ஜார்ஜ் கோட்டை தான். அந்த கோட்டையில் இருந்தபோது இந்தியாவுடைய மொழிகளை புரிந்து கொள்வதற்கு அவனுக்கு பல சிக்கல்கள் இருந்தது. எது மொழி, எது தன்மை, அந்த மொழியுடைய தன்மை எதுவாக இருந்தது என்றெல்லாம் தேடி பார்க்கிற போது அவன் முதலில் அறிந்த மொழி வணிக மொழி தமிழ் தான்.
அப்படி என்றால் இவர்கள் எப்படி என்று ஆய்வு நோக்கோடு ஆரம்பித்துதான் அவன்தான் 1860களிலே ஒரு ஆய்வை முடிவுக்கு கொண்டு வந்தான். முதலில் தோன்றிய மொழி, முதலில் எழுத்து பிறந்த மொழி ஆதிச்சநல்லூர் என்கிற நமது ஊரில் தமிழி என்கிற பிராகிருத எழுத்து வந்தபோது, அது வட்டெழுத்து என்றும் அழைக்கப்படுகிறது. எழுத்து வந்தபோது தமிழி என்று கோடுகளால் இருந்தது. இன்று யாராவது ஒருவன் தமிழின் தாய்மையை, தமிழின் தொன்மையை சந்தேகப்படுகிறான் என்றால், நீ தெலுங்கு பேசுறிய, நீ கன்னடம் பேசுறிய, நீ மலையாளம் பேசுறிய, நீ திராவிடன்னு சொல்றிய அப்படின்னு கேட்டான்னா நேர கூட்டிட்டு வந்து, நீ தான் நல்லா படிப்பே இல்லை, நல்லா மேடையில் கத்துவே இல்லை, ஏர்வாடியில் கட்ட வேண்டியதெல்லாம் பரவாயில்ல, மேடையில் மைக்கு நெட்டிடுறாங்க, இங்கே ஊடகவியாளர்கள்லாம் பரவாயில்ல கேட்குறாங்க, கத்துறையில் எங்கள் கீழடியிலும் எங்கள் கொற்கையிலும் எங்கள் ஆதிச்சநல்லூரிலும் எங்கள் விருத்தாச்சலத்திலும் எங்கள் திருவள்ளூரிலும் கிடைத்த ஓடுகளை அடுக்கி வைக்கிறேன். ஆதிமொழி தமிழ் என்று நாங்கள் தமிழர்கள் என்று நாம் பெருமைப்படுகிற நாம், நம் தமிழை சிறுமைப்படுத்தி, தமிழர் வரலாற்றை சிறுமைப்படுத்தி, மொழியின் வரலாற்றை சிறுமைப்படுத்தி, நம் ஒரே வயிற்றில் பிறந்த தெலுங்கை, கன்னடத்தை, மலையாளியை, மலையாள மொழியை, துளுவை, கோண்டுவை, கோண்டுவானாவை வெளியேறுக என்று சொல்கிறவன் இந்த தமிழையை கொடுத்தவன் படித்து விட்டான் என்றால் அவன் சொல்வதை நாம் கேட்கலாம். அவனால் படிக்க முடியாது. முதல்ல அவங்க அப்பா தாத்தா அவங்க படிக்க வாய்ப்பு இருந்துச்சுன்னா அவங்க பள்ளிக்கூடமே போகல, அதனால படிக்கல. நீ பள்ளிக்கூடம் போன, கராத்தே கட்டுற, ஏதோ மான் கராத்தெல்லாம் கத்துட்டு படிடான்னு கேட்டோம்னா படினா அவர்களால் படிக்க முடியாது. ஏன்? மேடையில் இருக்கிற எனக்கோ, என்னுடைய ஆசிரியர் ஐயா பேராசிரியருக்கோ, என்னுடைய அண்ணனுக்கோ, என்னுடைய தங்கைக்கோ, இங்க இருக்கிற யாருக்குமோ அந்த மொழியை படிக்க முடியாது. உடனே கீழடியில் அதுதானே கிடைச்சது, ஆதிச்சநல்லூர் அதுதான் கிடைச்சிச்சு, கீழடி எங்கள் தாய்மொழி என்று நாம் உணர்வோடு இருக்கிறோமே, ஆதிச்சநல்லூர் தமிழர் நாகரிகத்தின் முதன்மை நாகரிகம் என்று மெய் சிலிர்க்க கொண்டாடுகிறோமே, விருத்தாச்சலத்தில் அந்த ஓடு கிடைத்த போது என் மொழிக்கான இடப்பெயர்வு, என் மொழிக்கான பிறப்பு தேதி குறிக்கப்பட்டது, இருக்கிற மொழிகளில் மூத்த மொழி என் அன்னை மொழி என்று பெருமைப்படுகிறோமே என்று சொல்லும் போது, வாடா இந்த மொழியை படிடான்னு சொன்னா அவனால படிக்க முடியலனா அவனை கூப்பிட்டு வந்து ஏன் படிக்கன்னு கேட்கணும். அதுக்கு அவன் சொல்லுவான், இது தமிழ் இல்ல, இதுக்கு பேர் தமிழி, இதுக்கு பேரு பிராமி எழுத்தாக இருந்த தமிழி என்கிற ஆதி எழுத்து அப்படியே நிப்பாட்டு. கீழடி எப்ப கிடைச்சது? 2000 வருஷத்துக்கு முன்னாடிங்க. அப்ப என்ன எழுத்து பயன்படுத்தினா? தமிழி பயன்படுத்தினா. இன்னைக்கு இருக்கிற ஆனா, இன்னைக்கு இருக்கிற ஆவண்ணா, நான் ஐயாவுக்கு அந்த ஐ போடுறதுல தான் போடுவேன். அது ஏதோ தொட்டிக்கிடுச்சு, எங்கேயோ யாரோ சொல்லி கொடுத்து தொட்டிக்கிடுச்சு. அது ஐயான்னு போடும்போது ஆண் போடும்போது அது என்ன ஐ போட்டாங்க தெரியலைங்க. அந்த ஆவணாவே நான் தேவையில்லைன்னு நினைக்கிற மைண்ட் செட் உள்ள வேணாம். எதுக்கு ஆவண்ணா? அது துணைக்காலம் ஒன்று கண்டுபிடிச்சிருக்கீங்கள, காணா காவனா மாதிரி ஆவணான்னு துணைக்கால போட்டுக்கு நினைப்பேன். அது புனிதேஷ் கோமாரிகள் தமிழ் புலவர்கள்லாம் திட்டக்கூடாது. எனக்கு அப்படிலாம் புனிதம் இல்லை. அதில் ஒரு எழுத்தை வேஸ்ட் பண்ணுறது தான் தோணும் எனக்கு. அப்படி கூட்டிட்டு வந்து இந்த எழுத்தை ஒன்றால் படிக்க முடியல, இந்த கீழே எழுத்தை படிக்க முடியல. இதே மாதிரி போய் ஆந்திராவில் இருந்து தெலுங்கை தாய்மொழியாக கொண்டவங்களை, கன்னடத்தை தாய்மொழியாக கொண்டவங்களை, மலையாளத்தை தாய்மொழியாக கொண்டவங்களெல்லாம் கூப்பிட்டு வந்து படிடானா அவங்களுக்கு படிக்க தெரியாது. ஆனால் இவர்கள் எல்லோருக்கும் ஆதிமொழி எது என்று தேடி வந்தால் அந்த பானை ஓட்டி எழுதப்பட்டிருக்கிற அந்த தமிழி என்கிற தாய்மொழி தான் இது தெலுங்குகளுக்கும், மலையாளிகளுக்கும், கன்னடர்களுக்கும் ஆதிமொழியா இருந்திருக்கும். எப்ப? 2000 வருஷத்துக்கு முன்னாடி. நிலவியல் மாறுது, உளவியல் மாறுது, பொருளியல் மாறுது, அரசியல் மாறுது. அவன் அவனுக்கு ஒரு எழுத்து முறையை கண்டுபிடிக்கிறான். எப்படி கண்டுபிடிக்கிறான்? தமிழ் என்கிற மேல்கோடு, கீழ்கோடு, பக்கத்து கோடை எடுத்து, நான் திருநெல்வேலிக்காரன்ல என்ன பண்ணலாம், இதுல இருந்து ஒரு எழுத்தை உருவலாம் அப்படின்னு எழுதுறான். ஒரு 1200 ஆண்டுகளுக்கு முன்பு கொஞ்சம் சமஸ்கிருதத்தை கொஞ்சமா பிச்சு போட்டு என் சகோதரன் தன்னுடைய தாய்மொழியான தெலுங்கை கண்டுபிடித்துக் கொண்டான். என் சகோதரன் ஒரு 1200 ஆண்டுகளுக்கு முன்பு கன்னடத்தை கண்டுபிடித்துக் கொண்டான். ஒரு 700 ஆண்டுகளுக்கு முன்பு வந்த அலாவுதீன் தன் தாய்மொழி மலையாளத்துக்கு தமிழிலிருந்து எழுத்துருவு எடுத்து ஒரு மொழியை கண்டுபிடித்து விட்டான். அவன் மொழியை பேசுகிறான். அவன் எல்லோரும் எங்கள் தாய்மொழி தமிழ் என்று சொல்கிறார்கள். மொழியால் சொன்னால் இங்க சில குடிதேச கோமாளிலாம், நீ தமிழினா எந்த சாதிக்காரன் காதாடுதா, கண்ணாடுதா, கையாடுதா, கருப்பா இருக்கியா, சிவப்பா இருக்கியா, நீ கல்லு குடிப்பியா, பனை எருவியா, மாடு மேய்ப்பியா, ஆடு மேய்ப்பியான்னு கேட்டு தொலைவான். வேணாண்டா,
அப்ப ஒரு அடையாளம் வேண்டும், ஒற்றை அடையாளம் வேண்டும். என்ன ஒற்றை அடையாளம்? பார்த்தால் தெரிகிற விஸ்வபுல், பார்க்கிற போது ஒத்த முக அடையாளங்களை கொண்டு இவன் கருப்பா இருக்கான், இவன் தேகம் கருப்பா இருக்கு, இவன் கருவழி கொஞ்சம் கருப்பா இருக்கு, இவன் நெத்திப்பட்டை கொஞ்சம் அகன்றதாக இருக்கிறது, இவன் உதடு சிறிது பருத்து இருக்கிறது, சயின்டிபிக்லி ப்ரூவ்ட் இவன் திராவிடன். இந்த திராவிட இனத்தை வந்த ஒரு கும்பல், கைபர் போன கலவாய் வழியா வந்தவன், நீ பூர்வக்குடி, உனக்கு இந்த ஊர்ல வேலை இல்லை, நான் சில இதிகாசங்களை சொல்றேன், நீ கேட்காத படிக்காத, நான் உனக்காக படிப்பேன், உனக்காக பேசுவேன், உனக்காக வேலை ஓதுவேன். ஆனா ஓ மொழியான தமிழ்ல, ஓ மொழியான தெலுங்குல, ஓ மொழியான கன்னடத்துல ஓ சாமிக்கு ஓதுனா கேட்காது, என் சமஸ்கிருதத்துல ஓதுன்னு சொன்ன போது ஐயா சாமி சொல்லுங்க சாமி சொல்லுங்க சாமின்னு என்னது கையை கட்டிட்டு கூணி கூறுகின்ற போது ஒரு ராமசாமி தான், ஏண்டா டே என் ஊர்ல வந்து ஓ சமஸ்கிருதத்தை வேக வைக்கிறிய, இது வேக வைக்காதரா, நீ யாரையும் பார்த்தா தெரியுது, உன் உதடு ஒட்டி இருக்கு, உன் கண்ணு என் கண்ணை விட கொஞ்சம் சிவப்பா இருக்கு, நெத்தி கொஞ்சம் அகற்றமா இருக்கு, நீ கைவர் போல கலைவா வந்த என்னை அடிமையாக்காத, நான் இனத்தால் திராவிடன் என்கிற அடையாளத்தை கொடுத்தார். வரலாற்றாசிரியர் எழுதினார்கள். 1919ஆம் ஆண்டு நீதி கட்சி வரலாற்றை எழுதுகிற போது பிரிட்டிஷ் அரசாங்கம் தன்னுடைய அபிஷியல், தன்னுடைய அதிகாரப்பூர்வ ஏற்று எழுதுகிறான், இந்தியாவில் அரசியல் மாற்றம் கொண்டு வர வேண்டும் என்று பல பேர் போராடினார்கள், பல இயக்கங்கள் போராடியது. நாங்களும் இரட்டை ஆட்சி முறை நடைமுறைப்படுத்துவோம் என்று மாகாணத்துக்கு ஒரு ஆட்சி, மத்திக்கு ஒரு ஆட்சி என்று இரட்டை ஆட்சி முறைக்கு தேர்தல் நடத்தினோம். நாங்கள் வியாபித்து போனோம், நாங்கள் அதிர்ந்து போனோம். இந்தியாவில் பல இடங்களில் தேர்தல் நடந்தது. ஆனால் இந்தியாவில், தென்னிந்தியாவில் மெட்ராஸ் மாகாணம் என்று மாகாணம் என்றது. அந்த மாகாணத்தில் நடந்த தேர்தல் ஒரு அளப்பரிய புரட்சிக்கு வித்துட்டு இருக்கிறது. அந்த புரட்சி என்னவென்றால், அங்கு இருக்கிற கருப்பர் கூட்டம் ஒரு சண்டாமர்த தாக்குதல் நடத்தி இருக்கிறது. அங்க இருக்கிற ஆரியருக்கு எதிராய் ஒரு உரிமை முழக்கத்தை, எங்களுக்கு சுயமரியாதை வேண்டும், எங்களுக்கு கல்வி வேண்டும், எங்கள் மொழி பாதுகாக்கப்பட வேண்டும், நாங்கள் மனிதர்கள் தான் என்று நீதி கட்சி வென்றிருக்கிறது. இந்த விதை இந்தியாவுக்கான விதை என்று பிரிட்டிஷ்காரன் எழுதுகிறான். அதைத்தான் நான் அம்பேத்கர் அவர்கள் தனக்கொன்ற இயக்கம் இருக்கிற போது எந்த இயக்கத்தை நான் பார்க்கிறேன் என்றால், எந்த இயக்கத்தை நான் முன்னோடி இயக்கமாக எடுக்கிறேன் என்றால், தென்னிந்தியாவில் ஜஸ்டிஸ் பார்ட்டிங்கிற ஒரு நீதி கட்சி தோன்றி எழுந்து வென்றிருக்கிறது. அந்த கருப்பர்களை பார்க்கிறேன், அவர்களை பார்த்து இந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு கற்றுக் கொடுக்கிறேன். அவர்கள் திராவிடத்தால் எழுந்தார்கள் என்று சொல்லி அந்த அம்பேத்கர் முடித்தார். அந்த திராவிடத்தின் மீது இன்று கல்லறிகிற போது திருப்பி நம்ம எறிய தயாராகும். ஏன்னா திரும்ப திரும்ப சொல்லுவோம், இந்தியாவில் பல யுத்தங்கள் நடந்தது, பொருளுக்கு நடந்தது, பெண்களுக்கு நடந்தது, ஆம்பளை என் மீச பெருசு அப்புறம் நடந்தது, என் நிலத்துக்கு நடந்தது, பணத்துக்கு நடந்தது, சாதி பெருமைக்கு, மத பெருமைக்கு, குலப்பெருமைக்கு நடந்தது. இது இந்திய வரலாறு. ஆனால் தமிழ்நாட்டின் வரலாறு மட்டும்தான் சுயமரியாதைக்கும் கல்விக்கான யுத்தத்தை தொடங்கியது. அந்த யுத்தம் நான் இப்போது சொல்கிறேன், எங்கள் பாட்டன் என்று சொல்கிற ராஜராஜனுக்கோ, ராஜேந்திரனுக்கோ, பாண்டிய நெடுஞ்செழியனுக்கோ, இல்ல சேரன் செங்கோட்டனுக்கோ, அதியமானுக்கோ, நலங்கிள்ளிக்கோ, என் அவையாருக்கோ யாருக்கும் அந்த உரிமை இல்லை. அந்த உரிமை எல்லாம் எங்கள் சுயமரியாதை போரை தொடங்கி வைத்த தந்தை பெரியாரும், பேரறிஞர் அண்ணாவும், தலைவர் கலைஞர் வழிநின்ற உடன்பிறப்புகளுக்கு, இந்த கருப்பு சிவப்பு காரனுக்கு தான் இப்போதும் உண்டு. இந்தியாவில் தமிழ்நாடு தனித்து நிற்கிறது. எப்படி தனித்து இருக்கிறது? கல்வியால் சிறந்து வழங்கினோம். தமிழ்நாடு கல்வியில் சிறந்த நாடு. பாரதி பாடுகிறது, பாரதி மீது ஒரு மதிப்பு இருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாணவரணி செயலாளர் முறையில் அதில் பேசினால் அது கான்ட்ரவர்சி ஆயிடும். ஆனால் கல்வியில் சிறந்த தமிழ்நாடு என்று பாரதி பாடிய போது எங்க தாத்தா ஒரு 20 ஏக்கர் நிலத்தை வச்சுக்கிட்டு, ஒரு 2000 ஆடை வச்சுட்டு, மீசையை பெருசா வச்சுக்கிட்டு, தன் பேருக்கு பின்னாடி இந்த சாதின்னு அடையாளத்தை போட்டுட்டு, பள்ளிக்கூடத்தை எட்டி பார்த்துட்டு, இந்த சம்சாரி விட்ட பிள்ளைலாம் படிக்கலாமான்னு தெருக்கு வெளியே தான் இருந்தார். பள்ளிக்கூடம் அவளுக்கு தான் கட்டணும்னு கல்வியில் சிறந்த தமிழ்நாடு என்று பாரதி பாடிய போதும்
என் தாத்தா பாட்டம்னா பேருக்கு முன்னாடி இந்த சாதியின் அடையாளத்தை போட்டுட்டு பள்ளிக்கூடத்துக்கு நாங்க வரலாமா சாமின்னு கேட்டுட்டு தான் இருந்தான். கல்வியில் சிறந்த தமிழ்நாடு என்று எங்கள் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அன்பு முதலமைச்சர் பேசுகிற போது ராஜீவ் காந்திக்கு பின்னால் இருக்கிற சாதி இல்ல, ஐயா சுவேந்திர பெருமானிக்கு பின்னாடி இந்த சாதி இல்ல, என் தங்கை மதிவதனிக்கு பின்னாடி இந்த சாதி இல்ல, என் அண்ணன் சிவசங்கருக்கு பின்னாடி இந்த சாதி இல்ல. அதற்கு மாறாக எங்கள் பின்பு பட்டங்கள் தொங்குகிறது. பின்பு பட்டங்கள் தொங்குகிறது. இதே கேரளாவிற்கோ, இதே ஆந்திராவிற்கோ, இதே கர்நாடகாவிற்கோ, இதே இங்க பீகாருக்கோ யூபிக்கோ போனால் உட்கார்ந்து இருக்கிற மாண்புமிகு அமைச்சருக்கு பின்பு ஒரு சாதி பெயர் இருக்கும். இல்லைங்க, அப்ப ஒரு சாதி அடையாளம் இல்லையா? இருக்கு. 2000 ஆண்டுகால அழுக்கை கொஞ்சம் கொஞ்சமா தான் தீர்க்க முடியும். இப்ப தாய் அந்த சாதி பேரை ஒழிச்சிருக்கோம். எங்க சாதி மனநிலையை ஒழிக்கிறதுக்கு இன்னும் எங்களுக்கு பெரியாரியமும் திராவிடமும் எங்களுடைய இலக்கிய இலக்கணங்கள் எங்களை செழுமைப்படுத்தும், படுத்திக் கொண்டே இருக்கும். ஆனால் கல்வி சிறந்த தமிழ்நாடு அப்படின்னு நம்ம பெருமைப்படுறோம்னா, இந்த நிலம் இப்படி வளர்ந்திருக்குன்னா இதற்கான விதையை இட்டவர்கள் யார்? மரியாதைக்குரிய பாலகிருஷ்ணன் ஐயே சொல்லுவார். நான் ஒரு யூபிஎஸ்சி தேர்வுக்கு போயிருந்த போது ஒரு 2 படங்களை போட்டார்கள். அந்த படத்தில் ஒட்டிய வயிறோடு ஒரு குழந்தை உட்கார்ந்து இருந்தது, பின்னால் நிலம் இருந்தது. ஒட்டிய வயிறு ஒரு குழந்தை உட்கார்ந்து இருக்கிறது, கீழே 10 பாத்திரங்கள் இருக்கிறது, பின்னால் கொஞ்சம் மரங்கள் இருக்கிறது. இன்னைக்கு இந்த பிள்ளைகிட்ட போய் நீங்க உங்கள்கிட்டயாவது போட்டு என்ன ஸ்டேட் எந்த ஸ்டேட்டை சொல்லுவீங்க? ஒரு ஒட்டிய வயிறு, வறுமை தோய்ந்த வயிறு, ஒரு கிராமம், சோறு இல்லை, எதை சொல்லுவீங்க? என்ன? பீகார், அப்புறம் ஒரிசா, அப்புறம் சோமாலியா, அப்புறம் யாருக்காவது தமிழ்நாடுன்னு தெரியுதா? தெரியாதுல. இந்த ஊர்ல தான் ஒரு கட்சி, எங்க ஆசா பேராசா, நான் ஆட்சிக்கு வந்தா ரூபாய்க்கு ஒரு படி அரிசி. நீங்க தான் சொல்றீங்க, எங்க ராஜராஜன் ஆண்ட போது யானைகள் கட்டி போரடித்தோம், குதிரை கட்டி போரடிச்சா. கவுண்டமணி சொல்ற மாதிரி கடல்ல கப்பல் ஓடுது, உனக்கு ஓடிச்சா? என் ஊர்ல அரிசி சோறு தீபாவளிக்கு, பொங்கலுக்கு, ரம்ஜானுக்கு, கிறிஸ்துமஸ் தான் இல்ல. அரிசி சோறை எல்லோருக்கும் கொண்டு வந்து உணவை பொதுமையாக்கிய இந்த உலகத்தில் ஒரு இயக்கம் உணவுக்கான புரட்சி செய்தென்றால் அது திராவிட முன்னேற்ற கழகம் இயக்கம் தான். அந்த மரியாதைக்கு பாலகிருஷ்ணன் சொல்கிறார், நானும் தமிழ்நாடு என்று குறித்து விட்டேன், நானும் ஒரிசா என்று குறிப்பிட்டு விட்டேன். ஆனால் அதுக்கு விடை தமிழ்நாடு இருந்தது. நம்முடைய 8 நதி ஓடல. கொசஸ்தலையாறு தொடங்கி கூவாறு, அடையாறு, பாலாறு, தென்பண்ணையாறு, வடபண்ணையாறு, காவிரியாறு, கடைசியா ஓடல நம்மளோட அருமை நீரோடி வரை எந்த ஆறு நமக்கு நீர் உற்பத்தியாக இடங்கள் இல்லை, வளமான பொருளாதாரம் இல்லை. ஆனால் வளமான அறிவு இருந்தது. அந்த அறிவுக்கான உதையை போட்டவர் தந்தை பெரியார் என்ற பெருங்கில வந்தான். பல பேர் எழுதினார்கள், பல புலவர்கள் எழுதினார்கள், எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஒரு புலவன் பாடிக்கொண்டே போனான். ஆனால் சமூகத்தை அதை எடுத்து செய்வதற்கு தேவைப்பட்டார். அதுதான் பெரியார். இன்னைக்கு திராவிட இயக்கங்கள் அதிமுகன்னு சொல்றோம். 2 கட்சியும் சேர்ந்துதானே திமுக அதிமுக சேர்ந்துதானே இந்த தமிழ்நாட்டை வளர்ந்துச்சு. இந்த டிபேட்லாம் வைப்பான். ஆனால் அது நாம் திராவிட இயக்கத்தை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக நம்மளும் நேர முதுகு காட்டி ஆமா ஆமா இது அதிமுக திராவிட இயக்கம் நம்ம அடி வாங்கிக்கிறோம். ஆனால் உண்மையில் அதை அவர்கள் செய்யவில்லை. தந்தை பெரியார் சொன்ன கருத்தை இந்த சமூகத்தில் விதை போட்டு வளர்த்து அதை கல்விச்சாலைக்கு கொண்டு போனவர்கள் தலைவர் கர்மவீரர் காமராஜரும் பேரறிஞர் அண்ணாவும் தான் அதுக்கு முதல் விதையை போட்டார்கள். அதை உருப்படுத்தி உங்கள் வீட்டுக்கும் என் வீட்டுக்கும் அதை பள்ளியாய் கல்வியாய் கொண்டு வந்த ஒரே தலைவர் கலைஞர் மட்டும்தான் அதை செயல்படுத்தி காட்டினார். அதற்கு பின்பு வந்தவர்கள் அதை கொண்டு வந்து அதை விட்டு நகர்ந்துட முடியாது. ஆனால் அதனால்தான் இன்று எடப்பாடி கும்பலுக்கு தன்னுடைய கட்சி லெட்டர் பெல்லோட பெரியார் என்ற படம் இல்லை. எவன் ஒருவன் பெரியாரை மறுக்கிறானோ அவன் தன் தமிழையும் தன் தாய்மொழியை விற்க தயாராகி விட்டான் என்று வைத்துக் கொள்ளுங்கள்.